நீதிக்கும் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் பாவத்திற்கும் இப்படி பல விதங்களில் எல்லாத்தையுமே தூக்கி சுமக்கிறது துலாம் ராசி. நம்மளோட அதிபதி சுக்கிரன் அசுரரோட குருவான சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் சுக்கிரன். அது மட்டுமா? செல்வம், கலை, அழகு, உறவுகள், வாழ்க்கை, ஆன்மீகம், ஞானம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் எல்லாத்துக்குமே சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரர். அவர் அதிபதியாக வச்சிருந்து நமக்கு என்னங்க பிரயோஜனம்? பைசா பிரயோஜனம் கிடையாது. இது வரைக்கும் நீ சொன்னதில் ஒரு விஷயத்தை கூட நான் அனுபவிச்சதே இல்லை. இப்போ தொழிலை சொல்லு, உண்மையாக நான் மறுக்க மாட்டேன். ஆனால் இது எல்லாத்தையுமே உங்களால் மற்றவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இதை உங்களால் மறுக்க முடியுமா? இது எல்லாமே இருக்குது, ஆனால் உனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு அப்படின்னு சுக்கிர பகவான் எழுதி வச்சுட்டாருங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க யார் தெரியுமா? நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் கொண்டவங்க. தன்னை நாடி வந்தவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்கிறதுல வல்லவர்கள். அப்போ வல்லவர்கள் என்னங்க? கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவீங்க, நஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அதெல்லாம் ஏற்படாத வகையில் எல்லாத்துக்கும் பார்த்து பக்குவமாக நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சரி செஞ்சு சீரும் சிறப்புமாக வாழ வச்சு அழகு பார்க்கறது நீங்கள் கொடுத்த சிவந்து கரங்களுக்கு சொந்தக்காரங்க. வல்லவர்கள் அவ்வளவுதாங்க. நமக்கு சிரமங்கள் பின்னாடி ஏகபோகமாக இருக்குது. அதுதான் உங்களோட ஏகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஏகபோக சிரமங்களை அனுபவிக்கும் துலாம் ராசி இப்போ செம்ம கோவத்தில் இருப்பீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இது பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் நியாயம்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். துலாம் ராசி முதல்ல உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்கணுங்க. நம்மெல்லாம் என்னங்க போயிட்டு நமக்கெல்லாம் என்னமா நல்லது நடக்க போகுது, நம்மளால் ஒன்றும் முடியாது, இப்படி சில நேரங்களில் உங்களை நீங்களே குறைச்சி எடை போடுறீங்க. எடை போடுற தராசு கல்லை கையில் வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டால் அப்புறம் என்னங்க மதிப்பு இருக்குது? துலாம் ராசி தராசு, நேர்மை நெஞ்சம், நீதியின் புன்னகை, நல்லதை செஞ்சு எல்லாரையுமே வாழ வச்சு உயர்த்தி அழகு பார்ப்பீங்க. வல்லமையும் கருணையும் சேர்ந்து நடத்தக்கூடியவங்க. அன்பு, மனசு, ஏழ்மை, வழி, அருள் பொங்குங்க. சொற்கள் இதுதான் உங்களுடைய மொழி. நேர்மை நிலை, நேர்மையை காக்கிறது தான் வாழ்நாள் முழுசும் தர்மமாகவே கடைபிடிப்பீங்க. நீதியை நிலைநிறுத்துறது மட்டும்தான் உங்களுடைய பெருமை. சிந்தனைகளில் தெளிவு, செயல்பாடுகளில் சமநிலை, கையில் தங்கம் போல ஒளியும் ஒழுக்க நிலை. தங்கம் எப்படி என்ன செஞ்சாலும் தன்னோட தரத்தை குறையாதோ அதே மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்கள் தங்கத்திற்கு நிகரானவர்கள். உலகம் முழுவதும் ஒற்றுமையை பறைசாற்றக்கூடியவர்கள். துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா உண்மை கண்டிப்பாக ஒலிக்குங்க. அன்பை பரப்பக்கூடியவங்க, நட்பால் ஒளி வீசக்கூடியவங்க, அறிவால் உயர்ந்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவங்க, மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு தங்கம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். ஒட்டு மொத்தமாக 12 ராசியில் ரொம்ப புனிதமானவங்க அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது தங்கத்திற்கு, வெண்மை நிற பாலுக்கு, முத்துக்கு, பவளத்திற்கு என்னெல்லாம் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே பொருத்தமானவர்கள், நிகரானவர்கள். இது துலாம் ராசிக்காரங்க ஜட்ஜு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஜட்ஜு கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2 வக்கீல்களினுடைய வாதாட்டத்துக்கு தகுந்த மாதிரி தப்பாக கூட தீர்வு சொல்லலாம். ஆனால் துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா தன்னை சார்ந்தவங்களே தப்பு பண்ணி இருந்தாலும், ஏன் தானே தப்பு பண்ணி இருந்தாலும் அந்த இடத்துல உண்மையை மட்டும் பேசுவாங்க, உண்மைக்கு மட்டும்தான் துணை நிற்பாங்க. இதை பேசுறதுனால, இதை செய்யறதுனால நானே பாதிக்கப்படுவேன்னு நினச்சா கூட சரிங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல பொய் சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய அரிச்சந்திரர்கள்னு இவங்களை நீங்கள் சொல்லலாம். துலாம் ராசியால் வாழ்ந்தவர்கள் கூடி வீழ்ந்தவர்களாக நீங்கள் ஒருத்தர் கூட கை காட்ட முடியாதுங்க. ஆனால் மற்றவங்களால் தோற்கடிக்கப்பட்டவங்க, துரோகத்தால் தாக்கப்பட்டவங்க, வீழ்த்தப்பட்டவங்க, இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம், அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பேர் ஊர் தெரியாமல் தன்னோட அடையாளத்தை கூட மற்றவங்களால் இழந்திருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. ஆனால் தன்னால் மனசார ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாததுனால துலாம் இப்போவும் அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குங்க. வாழ்க்கை எப்போ தான் நிலையாக இருக்கும்? அந்த நிலைத்தன்மைக்கான வழி என்ன? அதற்கான பதிவாக தாங்க இது இருக்க போகுது. கடகராசிக்கு, அதாவது நவ கிரகங்களில்
முழு சுபக்கிரகம்னு பேரெடுத்த உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த நேரம் காலம் துலாம் ராசிக்கு துன்பங்கள் விலக போகுதுங்க. துணிச்சலாக நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானோட உச்ச வீடுன்னு சொல்லியாச்சு. உச்ச வீடுனா என்ன தெரியுங்களா? இப்போ புகுந்த வீட்டில் இருந்து தன்னோட பிறந்த வீட்டுக்கு பொண்ணுங்க போனால் எப்படி இருப்பாங்க? தான் இஷ்டப்பட்டதை எல்லாம் அம்மா வீட்டில் கேட்குறதும் சந்தோஷமாக அனுபவிக்கிறதும் ஏகபோக சுப வாழ்க்கை வாழுவாங்க இல்லையா? ஒரே மாதிரி என்னடா இவங்க இப்படி இருந்தால் அங்கே போனால் இவ்வளவு சவுண்டு விடுறாங்களே அப்படின்னு வந்துட்டு கணவன்மார்கள் கூட சொல்லுவாங்க. அதே போல தாங்க பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்களாக மாறப்போகிறாங்க. அப்படி தாங்க மாறுவாங்க. இப்படி தான் எல்லா வீட்லேயும் நடக்கும். குரு பகவான் அந்த இடத்துல இருந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டசாலியாக மாற போகிறீங்க. குறிப்பாக அதனால் எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் வரும், யார் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நமக்கு நல்லது செய்யக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க. இந்த மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை அப்படின்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு நீங்கள் சொல்லலாம். இதுவே சிறப்பு தாங்க. இந்த மாதிரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, இப்படி குருவோட மந்திரத்தை நீங்கள் மனசார உச்சரிச்சிங்க அப்படின்னா அவரால் உங்களுக்கு என்ன நல்லது எல்லாமே நடக்குங்க. அப்படி இருக்கும்போது அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லதாக குரு பகவான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக நான் சொல்கிறேங்க. என்ன முன்னேற்றம் வரப்போகுது? நிதிநிலையில் முன்னேற்றம், உத்தியோகம், தொழிலில் உயர்வு, தொழிலில் விரிவாக்கம், திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும், சொத்து சேரும், வெளிநாடு யோகம் கிடைக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான சிறப்பான முன்னேற்றம் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சாதாரணமாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக 12 to 13 மாதங்கள் பயணம் செய்யக்கூடியவருங்க. சில வேளைகளில் அவரே விரைவாக ஒரு ராசியில் நுழைஞ்சு கொஞ்ச காலத்திலே பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது பின்வாங்கி வந்துடுவார். இதே என்ன சொல்லுவோன்னா அதிசார பயிற்சின்னு சொல்லலாம். இவரை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசி அப்படிங்கிறது கடகத்திற்கு முதல்ல என்ன இடம் அப்படின்னா எதிரி வீடுங்க. புரியுதுங்களா? குருக்கும் புதனுக்கும் சுத்தமாக ஆகாது. அது வேற ஒரு புராண கதை இருக்கா? ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு வந்துடுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு புகுந்த வீட்டில் இருந்து பெண் பிள்ளைகள் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றது போல் கடகராசிக்கு குரு போகிறது இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறாருங்க. துலாம் ராசிக்கு முதல்ல சொல்கிறேங்க, குடும்பம் மற்றும் உறவு. இவரால் குடும்பத்தில் புரிதல் அதிகமாகும். நீண்ட நாள் பிரிவு இருந்தாலுமே சரி திரும்ப ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகங்க. கணவன் மனைவிக்கிடையே பாசம் வலுப்படும். திருமணம் தாமதமாக இருந்தாலுமே இப்போ அந்த தடைகள் விளங்கி நல்ல ஜோடிகள் அமையுங்க. கண்டிப்பாக ஊருக்குள்ளே ஒரு ஜோடி உங்களுக்கு அமைவாங்க. திருமணம் ஆகாதவங்க வருத்தமே படாதீங்க. இவ்வளவு நாளாக நான் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கே தோணும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்ட உங்களுடைய எதிர்பார்த்துக்கு தகுந்த மாதிரி அறிவாலையும் அழகாலையும் எல்லா விதங்கள்லையும் குணத்தாலையும் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைவாங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி திருமணம் மற்றும் வாழ்க்கை துணை, திருமணம் ஆயிடுச்சு, திருமண தடைகள் நீங்கி நல்ல பொருத்தங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும், அந்யோன்யம் பெருகும், நல்ல புரிதல் இருந்தாலே அங்கே சந்தோஷம் கொடுங்க. நிறைய விஷயங்களை சேர்ந்து சாதிப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வம்ச விருப்தியாகும். இதையடுத்து உத்தியோகம் மற்றும் வேலை, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, பதவி உயர்வு, அரசு உதவி, அதிகாரிக்கிட்ட ஆதரவு கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மேலதிகாரிகளாக ப்ரமோஷன் ஆகுவீங்க. இது தனியார் துறையில் வேலை பார்த்தா துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு, வெளிநாட்டில் இருந்து வேலை கிடைக்குங்க. நல்ல நிறுவனத்தில் வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து பல மடங்கு உயர்வான கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கவங்க உங்களுடைய உழைப்பை மதித்து பாராட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதையடுத்து துலாம் ராசிக்காரங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க,
நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொருந்தும். எந்த துறையில் இருந்தாலுமே சரிங்க, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நல்லதாக மாறணுமோ அந்த வகையில் சரிங்களா. அதே மாதிரி புதிய கூட்டாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து சேரும். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. பஞ்சபூத தத்துவத்தில் காட்சி தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசி. ஸோ இதனாலேயே துலாம் ராசிக்காரங்க காற்று மாதிரி இயக்கம், சிந்தனை, தொடர்பு, சமநிலை மற்றும் பரிமாற்றத்தை கொண்டிருப்பாங்க. உங்களுடைய ராசி சின்னம் வந்து தராசு அப்படிங்கிறதுனால எப்பவுமே நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு முடிவே எடுத்தாலும் கூட சரிங்க, அது யாருக்கும் பாதகம் வராத மாதிரி எடுப்பாங்க. அதில் நியாயம் இருக்கணும், நியாயம் இருக்கக்கூடிய பக்கம்தான் சாய்வாங்க. யாரையுமே காயப்படுத்தாமல் எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனசு இவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது. உறவுகளை மதிப்பாங்க. நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மனுஷங்களோட பேசுகிறத, அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. இதோட கால புருஷனுக்கு ராசி மண்டலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா 7வது ராசியாக வலம் பெறக்கூடியவங்க. ரிஷபத்திற்கும் துலாமிற்கும் யார் அதிபதி அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்க. ஆனால் இவர் வந்து நாங்கள் அசுரரோட குருன்னு சொல்லுவோம். அசுரருடைய குரு அப்படின்னாவே அவர் தப்பானவர் தானா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அந்த அசுப கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய் பகவான், அவங்க கூடவே சூரிய பகவான். பாதி கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உங்கள் பாஷையில் பாதி அசுபர் பாதி சுபர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்க. ஸோ இப்படி அந்த சுப கிரகம், அதாவது அதிபதி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சந்திரனோட வீட்டுக்கு, குருவுக்கு ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது. உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, புதுசாக சுக்கிர பகவான் அப்படின்னாவே குரு பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியான தாக்கத்தை கொடுக்குங்க. உங்கள் வாழ்க்கையோட பலன்களவே மாற்றி வைக்க போகுது. ஒருவேளை இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை மோசமான நிலையில் இருக்குது, நிலையில்லாத வாழ்க்கை இருக்குன்னா கூட அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துரும், ஏற்றத்தை கொடுத்துரும். பொதுவாக நம்ம அப்போ வந்து நல்லவனாக இருக்கணும்னு பாடுபட்டு வைப்பாங்க இல்லையா, அதே போல தாங்க ஒவ்வொரு ராசியோட அதிபதிகளுமே மற்ற கிரகங்களோட தாக்கத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் சுக்கிர பகவான் எங்கே இருக்கார்? ராசி மண்டலம், அதாவது காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் இருந்து அவருக்கு 3வது இடத்துக்கு, அதாவது கடக ராசிக்கு வர்றது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்? அவர் போகக்கூடிய இடம் வந்து எத்தனாவது வீடு? துலாம் வந்து 1, விருச்சிகம் 2, தனுசு 3, மகரம் 4, கும்பம் 5, மீனம் 6, மேஷம் 7, ரிஷபம் 8, மிதுனம் 9. இதோட கடகராசி அப்படிங்கிறது உங்களுக்கு 10வது வீடாக வருதுங்க. ஸோ 10வது வீடு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை சொல்லுவோம். ஸோ இந்த சுக்கிர பகவான் தொழிலில் நல்லா இருக்கணுமா, எல்லாத்தையுமே சொல்கிறேங்க. பொதுவாக வந்து சுக்கிர பகவான் ஒருத்தரோட ராசியில் நல்லா இருக்காரு அப்படின்னா இவருடைய தொடர்பு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அழகாக இருப்பீங்க. கலை, இசை, ஓவியம், அலங்காரம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களையுமே எல்லாருக்கும் பிடிக்கும். பேச்சு திறமை இருக்கும். அதாவது வந்து நகைச்சுவையாக பேசுவீங்க. எல்லாருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. ஈஸியாக எல்லார்கிட்டையும் பழகிடுவீங்க. எப்போவுமே அமைதியாக இருப்பீங்க. நியாயமாக நடந்துக்குவீங்க. நியாயமாக நடந்துக்கிறது தான் துலாம் ராசியோட பெருமையே. நீதிபதி மாதிரி குணம், காற்று தத்துவம் இவங்களுக்கு. இதனாலேயே நீதிபதி குணம் இயற்கையாகவே இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதியே இருக்கிறதுனால இயல்பிலேயே அழகாக இருப்பீங்க. அழகை ரசிப்பவங்க. கலை உணர்வு அதிகம். மனுஷனோட நல்லுணர்வு, சமூகம், நட்பு, ஒத்துழைப்பு. சில நேரம் காற்று ராசி அப்படிங்கிறதுனால தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் குழப்பமடைவீங்க. அந்த குழப்பம் ஒரு பாதிப்பு கொடுத்தா கூட அது உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும். அதாவது சாகிற நிலைமையில கூட மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வோட எந்நேரமும் செயல்படக்கூடியவங்க. நீங்கள் எந்த கஷ்டத்துலேயுமே மென்மையான சந்தோஷத்தை தரக்கூடியவங்க. எல்லார் மேலேயும் அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. ஈஸியாக பணம் சம்பாதிச்சிருவீங்க. செல்வாக்கு அதிகமாக கொண்டிருப்பீங்க. பெரிய பிரச்சனையை கூட அசால்ட்டாக சமாளிக்கக்கூடியவங்க.
ஒரு பெரிய சண்டை, 2 தரப்பு அடிச்சுக்கிறாங்க, இல்லை கூட்டிகிட்டு போய் விடுங்க, அந்த இடத்துல துலாம் ராசி இருந்துச்சு அப்படின்னா எல்லாரையுமே சமாதானப்படுத்தி திரும்புவாங்க. சண்டை போடாத அளவுக்கு ஒரு சூழலை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வந்து அமர்றது சிறப்புங்க. யோகம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த யோகம். வேலை, பயணம், பதவி உயர்வு, அரசாங்கம் ஆதரவு, சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்குங்க. நான் முன்னாடி சொன்னது தான். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில், பதவி, சமூக நிலை, கண்ணியம், புகழ், அழகு, கலை, வடிவமைப்பு, மீடியா, வணிகம், பேச்சுத்திறன், இது எது சம்மந்தப்பட்ட துறைகளுமே நன்மைகளை பார்க்க போகிறீங்க. பெண்கள் கிட்ட ஆதரவு பெறுகுங்க. தாமதமான வேலை, தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். காதல் உறவெல்லாம் இப்போ திருமணத்துக்கு முடிவாகுங்க. உறவுகள் எல்லாமே உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அடுத்து 25 நாட்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஒவ்வொரு நாளும் பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம். ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையே வந்து சூனியம் வச்ச மாதிரி இருக்குது, சூழ்ச்சி பண்ண மாதிரி இருக்குது, இருண்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர்னு 100 வாட்ஸ் பல்பு, 1000 வாட்ஸ் பல்பு நம்ம வாழ்க்கையில் போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு ரூமில் போட்டால் அந்த ரூமில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? அப்படி இருக்க போகுதுங்க. வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவு எல்லாமே திறக்க போகுது. அதுவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே நம்ம வீட்டு கதவை வந்து தட்டும் அப்படின்னு. எந்த துறையில் வேணால் இருங்க, எந்த தொழிலில் வேணால் செய்யுங்க, வேலைக்கு போங்க, வீட்டில் இருங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க இல்லையா? ஒரு ஆசை வச்சுருப்பீங்க இல்லையா? தெய்வத்துக்கிட்ட அனுதினமும் வேண்டுவீங்க இல்லையா? அந்த வேண்டுதல்கள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறக்கூடிய காலகட்டம். அதே போல் இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனால் உறவுகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாக போகுது. புதிய நண்பர்கள், தொடர்புகள் உருவாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும், பணவரவை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம், கண்ணியம் அதிகமாகும், பணவரவு சீராக இருக்கும். ஆனால் அந்த பணவரவு கூட கொஞ்சம் செலவு வருங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சேமிக்கிற பழக்கமே கிடையாது. ₹1 கூட சேமிப்புக்கு எடுத்து வைக்க மாட்டீங்க. முழுசாக செலவு பண்ணிவிட்டு முழுமையாக நிம்மதியாக படுத்து தூங்குவீங்க. அதுவும் தனக்கு நல்லா இருக்காது, தன்னை சார்ந்தவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கொடுத்துருவீங்க. சேமிக்கிற பழக்கம் இருக்கவே இருக்காதுங்க. ஆனால் அனுதினமும் ஒரு ₹100 சம்பாரித்து அன்றாடம் பொழப்பு ஓடுங்க. காற்று மாதிரி அப்படியே நீ வீசுறது தான் அந்த பக்கம் அலைப்பாயக்கூடிய பணவரவு. அதே மாதிரி தொழிலில் இருக்கீங்க, உத்தியோகத்தில் இருக்கீங்க, தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கீங்க, மேலதிகாரிக்கிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம்ங்க. துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சிருக்குங்க. கல்வி, கலை, வணிகம், வெளிநாட்டு தொடர்பு, இந்த துறைகள் எல்லாத்தையுமே சிறப்பாக பார்க்க போகிறீங்க. குறிப்பாக உங்களோட அதிபதியினால் துலாம் ராசிகளுக்கு சொத்துக்கள் குவிக்க போகிறீங்க. அந்த யோகம் இருக்குது. புதுசாக வீடு வாங்குறது, புதுசாக கார் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அடுத்த 25 நாட்களில் நம்ம தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி துலாம் ராசிக்காரங்க எல்லாருமே கோவப்படுவீங்க. அம்மா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு, நாங்களாம் கார் வாங்குவோமா, வீடு கட்டுறத வாய்ப்பெல்லாம் இருக்கா பார்க்கலாம், நீயே சொல்லிட்ட, அன்றாடம் வயிற்றுக்கு தினமும் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கெல்லாம் எங்கே, நாடோடி வாழ்க்கை தான் நிரந்தரம் போல அப்படின்னு இப்போ சொல்லுவீங்க. ஆனால் ஒருத்தர் நல்ல காரு, பங்களா, ஏகபோக வாழ்க்கை, சுபபோக வாழ்க்கை வாழ்கிறான்னா ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பொதுவாக நீங்களே சொல்லுவீங்க, அவனுக்குடா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் போல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அதனால திடீர்னு வந்து குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போயிட்டான்னு சொல்லுவீங்க. ஸோ அவரே அதிபதியாக வச்சுருக்கீங்க. நீங்கள் அவருடைய மாற்றம் உங்களுக்கு எப்படி ஏற்றம் தராமல் போயிடும். இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவைங்க. லாஜிக்காக பார்த்தாலும் ஓகே தான், ஜோதிட அடிப்படையில் பார்த்தாலும் உண்மை தான். இது வந்து கார் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கவங்களுக்கு ஓகேங்க. இப்போ நான் ஒரு ₹100 கூலி வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? நிரந்தரமான வேலை கிடைக்குமா? சொந்தமாக ஒரு கைப்பிடி மண் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கனவுகள் நிறைவேறுங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேங்க.
ஓகேங்களா. ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். 2 வீலர் வாங்குறீங்களா, அடுத்து 4 வீலர் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். தொழில் ரீதியாவது ஒரு கார் வாங்குவீங்க. அதாவது தொழிலில் இருக்கப்போ வங்கியில் கடன் கிடைக்கும். உங்களை நம்பி நிறைய பேர் உதவி செய்வாங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் எல்லாம் சுக்கிர பகவான் கொடுக்கறதுக்கான யோகம் தாங்க. உங்களுடைய அதிபதியோட அமைப்பே அதுதான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அப்படி ஒரு அமைப்பு தான் வரும். உங்களுக்கு புரியுதுங்களா. இதில் உத்தியோக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. திருமணம் கடன் தேடிட்டே இருக்கோம், எந்த ஒரு வரனுமே சரியாக அமையவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, எப்பவுமே சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு